இல்லை மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன், எங்கள் வேடதுங்கள் பறவைகள் சரணாலயம். இதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது, அவங்க உள்ளே போகலாம். இல்லை மக்களே, நான் இப்போ எங்கே வந்திருக்கேன், எங்கள் இடந்தாங்கள் பறவைகள் சரணாலயம். அதை உள்ளே போகணும். இங்கே வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம். இங்கே என்னென்னா, இந்த ஊரை ரொம்ப பாராட்டுவேண்ணா. ஏன் பாராட்டுவேன்னா, இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, அந்த தீபாவளி கூட பட்டாசு வெடிக்காமல் இந்த பறவைகள் அதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. பட்டாசே வெடிக்க மாட்டாங்க, ஏன்னா பட்டாசு வெடித்தா இங்கே நெக்ஸ்ட்டு இந்த பறவைகள்லாம் வராமல் போயிட போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க அவ்வளோ இது பண்ணுவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இந்த இடம். அதுவும் இங்கே நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, அதான் பிப்ரவரி வரைக்கும், பிப்ரவரி மிடில் வரைக்கும் இங்கே இது இருக்குது. இங்கே வந்து என்ன, இங்கே வந்து இந்த பட்டாசு வெடிக்க மாட்டாங்க. இந்த பறவைகளுக்கு அவ்வளோ இது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த ஏரியாவில். தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க மாட்டாங்கனாலே அதுவே பெரிய விஷயம். எத்தனை பேர் அது மாதிரிலாம் இருப்பாங்கன்னு தெரியாது. நல்ல அருமையான பிளேஸ் இது. ஜஸ்ட்டு நம்மளும் இவங்க வந்து சுற்றி பார்க்கணும். இந்த பக்கம் வருவோம் போவோம், யாரும் அவ்வளோ இதுவாக வந்து நம்ம வண்டலூர் ஜூக்கோ அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இது யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம இருந்தாலும் பாருங்க, அங்கே பாருங்க பேர்ட்ஸு. நாரைகள் தெரியுதுங்களா, இதில் இவ்வளோ தான் இது பண்ண முடியுது. ஸோ என்ன முடியுமோ அது வரைக்கும் அதில் எடுத்துருங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். இதனால் இப்போதைக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சிங்க. அதான் இந்த நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் இங்கே சீசனு நல்லாயிருக்கும். இங்கே ஜஸ்ட்டு நம்மளும் இங்கே சென்னையில் இருக்கோம் தான் பேர், பட் எவ்வளோ வாட்டி நம்மளாம் இங்கே வந்திருப்போம்னு தெரியாது. சும்மா அப்படியே ஒரு ஜாலியாக அப்படியே ஃபேமிலி அவங்களோட அப்படியே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இது நல்ல இடம். என்ட்ரி ஃபீஸ் வந்து 10 ரூபா தான். மொபைல் ஃபோன் எடுத்துன்னு போனால் அதுக்கு ஒரு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பாருங்க ஃபுல்லாக அங்கே பேர்ட்ஸு. என்னென்னா அந்த பைனாக்குலர் எடுத்து வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கே நம்ம ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த வண்டலூர், அப்புறம் சவுண்டு கேட்குதுங்களா, அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது. ஃபுல் சீசன் இங்கே இப்போதைக்கு. இங்கெல்லாம் மழை ஆரம்பிக்கல, மழை ஆரம்பிச்சோன்னு நிறைய இது வருவாங்க. மேலேயும் நம்ம போய் பார்க்கலாம். இது பாருங்க, மாடி வரை போய் பார்க்கலாம். ஆனால் இந்த ஊர் மக்களை பாராட்டணுங்க, இந்த பட்டாசு வெடிக்காமல் தீபாவளி கொண்டாடாத. ஆனால் இங்கே பேர்ட்ஸ் நெக்ஸ்ட் வராது அப்படின்றதுக்காக இவங்க நாங்கள் சென்னைன்னு யாரும் வரமாட்டாங்க. இங்கே அவ்வளோ மேக்ஸிமம் அவ்வளோ வரமாட்டாங்க. மற்ற ஆளுங்கள்லாம்
யாரும் இதை இந்த அவங்களாம் சுதந்திரமாக பறவைகள் வந்து சுதந்திரமாக வந்து சுதந்திரமாக இங்கேருந்து அந்த இனப்பெருக்கம் பண்ணிட்டு போகிறது தான் வந்து அதுக்கப்புறம் தான் இப்போ தெரியும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எல்லாம் சுற்றி பறவைகள் தான். இவ்வளோ பறவைகள் அப்படியே பறந்த மாதிரியே இருக்காங்க.
அப்போ நம்ம கேமராவில் சொல்லிட்டே அப்புறம் வந்து கடல் டொக்கல் இருக்கிறேன் அந்த செடிக்கு நடுவில் எல்லாம் இருக்கும். குரு போட்டதை எவனோ அடிச்சேன். யாரி கலர் வச்சா படம் அடிக்கலன்னு பார்ப்பான். அவனுக்கு யாருன்னு தெரியும். அங்கே எங்கோ பாடுப்பான். பேச விடலையே எனக்கு கோவம் இல்லை. நம்மளுக்கு ஓகே சொல்ல விடலையே சிறால் பறவை, குறால் பறவை எல்லாம் கூடுறான். வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இருந்தாலும் இந்த நாய்ஸ் நமக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்க மாட்டேது என்னன்னு தெரியல. அவங்க தான் பர்சனலாக பேசுகிறாங்க. நம்ம ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒரு இதுவாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதோடைய போவோம். இது பாட்டுக்கு போகும் போல இருக்குது. நம்ம தலைவர் இருக்காருங்க, யாராவது ஏதாவது கொண்டு வந்தால் அவ்வளோதான் போல இருக்குது தலைவர்கிட்ட. ரெட்டியாக இருக்கார் தலைவர். ஏதாவது பிடின்னு போகலாம், சாப்பிட்ற பொருள் ஏதாவது இருக்குமா அதெல்லாம் வர வச்சு பார்த்துட்டு இருக்காரு. நல்ல அமைதியான இடமா இருக்குங்க. சூப்பர், என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. அப்படியே வந்து உட்காந்து அப்படியே ஃப்ரீ பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். இங்கே இந்த நாரைகள் அதெல்லாம் வந்து நிறையா பேர்ட்ஸு அது இதுன்னு இருக்குங்க. ஜஸ்ட் அந்த மழை சீசன்லாம் வந்தால் வேறு லெவலில் இருக்கும். நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது, ஒரு நாய்ஸ் இல்லை. மங்கீஸில் நம்மளை பார்க்குறாங்க, என்னடா இது நம்ம ஜாதிக்கார ஒருத்தன் வரான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க எப்போ இது பிடிக்கிட்டு போகணும்னு யாருக்கும் தெரியாது. சரி, நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். எப்போ ராஜாங்களா ஃபோன் பார்த்துட்டு வருது, எல்லாம் அப்படியே அங்கங்கே அட்டகாசம் பண்ணி அப்படியே ஜாலியாக சுற்றினுக்கிறாங்க. சூப்பர் பிளேஸுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆனால் இந்த இடம் சும்மா சொல்லக்கூடாது, அருமையாக இருக்குது. ஒரு மாதிரி ஒரு மன அமைதி தர இங்கே வந்து உட்காரலாம் போல இருக்குது. சும்மா அந்த நாய்ஸ் இல்லாமல் இந்த பறவைகள் சத்தம் அது இது கேட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி இந்த இடம் உங்களுக்கு கேட்குதான்னு எனக்கு தெரியல. பட் இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது.
ஒன்லி அந்த பேர்ட்ஸோட நாய்ஸ் மட்டும் தான் அப்படியே ஒரு மாதிரி இருந்தாலும் இங்கே நல்ல சூப்பராக இருக்கு இடம். நல்லா இந்த குழந்தைங்கள்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. நான் என்ன ஒன்று வரும்போது கம்பல்சரி ஒரு பைனாகுலர் கொண்டு வாங்க. பைனாகுலர் கொண்டு வரலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் இருக்குதுங்க இங்கே அப்படியே அவ்வளோ தூரம் சுற்றலாம். நம்ம நேரம் கருதி இதை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கலான்னு பார்க்குறேன். இதே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இருக்கும். இதுக்கே என்னடா இவ்வளோ வீடியோவை போட்டுட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்கள். போயிட்டே இருக்குது பாருங்க. அந்த சைடு ஃபுல்லாக போனோன்னா போகலாம். அந்த நேரம் கருதி இது அப்படியே இதோட அப்படியே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மற்றதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். நல்ல பியூட்டிஃபுல் ஆம்பியன்ஸுங்க இங்கே. நல்லா ஜாலியாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சத்தம் இல்லாமல் இந்த டிராஃபிக் நாய்ஸ் இல்லாமல் இருக்கணும்னா இங்கே வரலாம். சூப்பர் இடம்.